பாஜக கட்சியை சார்ந்த மிக முக்கியமான தலைவர்கள் கூண்டோடு அந்த கட்சியை விட்டு விலகியிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பிராமின் பனியா பார்ட்டி என்றுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்கள் 90கள் வரைக்கும் அழைத்து கொண்டிருந்தார்கள். அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயத்திற்கும் அதற்கு மிக முக்கியமான தொடர்பு இருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், ரோஹித் வெமுலா என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன், அதே மாதிரி பயல் தட்வி என்று சொல்லக்கூடிய இளைஞன், இவர்கள் பல்கலைக்கழகங்களில் படித்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் கொல்லப்பட்டார்கள். இவர்களுடைய தாய்மார்கள் இதற்கு எதிராக என்னென்னா கோர்ட்டுக்கு போனாங்க, நீதி வேண்டும் என்பதற்காக கோர்ட்டுக்கு போனாங்க. அப்போ உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, யூஜிசிக்கு ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் பல்கலைக்கழக மானியக்குழு யூஜிசி என்னென்னா ஒரு புதிய திட்டத்தை அவர்கள் கொண்டு வராங்க. இனிமேல் பல்கலைக்கழகங்களில் இப்படித்தான் இருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையிலும் பல்கலைக்கழகங்களில் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கொடுத்திருந்த பாதுகாப்பு ஓபிசி பிரிவினருக்கும் கொடுக்கணும். அவர்களுடைய கல்வியாகட்டும், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியாகட்டும், அல்லது அவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் வழங்கக்கூடிய பாதுகாப்பாகட்டும், இவை எல்லாமே எஸ்சி எஸ்டிக்கு என்ன கொடுக்கப்பட்டிருந்ததோ அது இனி ஓபிசிக்கும் கொடுக்கணும். அப்படிங்கிறது தான் சமீபத்தில் யூஜிசி அறிவித்திருக்கக்கூடிய ஒரு புதிய திட்டம். இதற்கு எதிராகத்தான் ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் இன்றைக்கு வட இந்தியா முழுவதுமே ஒரு மிகப்பெரிய அளவிலான வன்முறை வெறியாட்டங்களில் இறங்கியிருக்கிறது. இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வெகு விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த நேரத்தில் அங்கு 2 சம்பவங்கள் நடக்கிறது. ஒன்று, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கு இருக்கக்கூடிய பார்ப்பன சமூகத்தை சார்ந்த அவர்களுடைய மடாதிபதியாக இருக்கக்கூடிய அவிமுக்தானந்தேஸ்வரா என்று சொல்லக்கூடிய நபருக்கு எதிராக யோகி ஆதித்யநாத் செய்து வரக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் அங்கிருக்கக்கூடிய பார்ப்பன சமூகத்திடம் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கிறது. 2வது விஷயம் யூஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை. ஏன்னா எப்போவுமே சனாதனத்தை நம்பக்கூடியவர்களுக்கு காலில் போட்டு மிதிக்கிறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் வேணும். அதை அவர்கள் எப்போதுமே விரும்புவார்கள். சமத்துவத்தை நோக்கி பயணித்தால் சனாதனம் அதற்கு எதிராக என்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியை சார்ந்த ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருக்கக்கூடிய 12 மிக முக்கியமான தலைவர்கள், அலேக்கர் சிங்கிலிருந்து சர்வேஷ் பாண்டே வரைக்கும் மோடிக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு பழைய செய்தியை நான் சொல்கிறேன். இப்போது மோடியை பற்றி சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் சொல்லுவாங்க, ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரெல்லாம் ஊடகங்களில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் தற்போது